ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு பல வருஷம் அல்லது பல வாரம் அல்லது பல மாதம்ன்ற மாதிரி ஓவராக பில்டப்லாம் தர விரும்பல. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ போட்டு கரெக்டாக ஒரு 2 months ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்பாக்சிங் இந்த ஒரு லாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பே வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருப்போம். அதோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல் அட்ரஸே தெரியாத மாதிரி நம்ம எங்கேயோ போயிருப்போம். நம்ம சேனல் எங்கேன்றதே மறந்து போயிருப்பாங்க எல்லோரும். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு லாங் பிரேக் எடுத்திருப்போம். அது ஏன் ப்ரோ அந்த மாதிரி கேட்டிங்கன்னா, சில பர்சனல் ஒர்க்ஸ் லைக் ஸ்டடீஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நிறைய ஒர்க்ஸ் இருந்தது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னால் பேலன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. அட் த சேம் டைம் நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை கவனிக்கவே இல்லை, டோட்டலாக மறந்துட்டேன்ற மாதிரி சொல்லவே இல்லை. ஈச் அண்ட் எவ்ரி டே நான் வந்து பார்த்திங்கன்னா டேஷ்போர்ட், அதாவது நம்ம சேனலோட அனாலிட்டிக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணுவேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கமெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ஏன் ப்ரோ இன்னும் வீடியோ போடல, எப்போ வீடியோ போடுவீங்கன்ற மாதிரிலாம் கேட்பீங்க. எல்லாத்துக்கும் நான் வந்து கமெண்ட் வந்து ரிப்ளை பண்ணுன்ற மாதிரி தான் ஆசை இருந்தது. பட் என்னென்னா நம்ம வந்து ஒரு வீடியோவே இது பண்ணிடணும் அந்த மாதிரி தான் நினச்சேன். கைஸ், இந்த பர்சனல் ஒர்க்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஸ்டடீஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய இருந்தது லிட்டில் லஸ்கன்னு. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை முடிச்சு விட்டாங்க போங்கன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிற மாதிரி கொண்டு வந்துடுச்சு. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யூடியூப் அனாலிட்டிக்ஸ், அதாவது நம்ம யூடியூப் ஸ்டுடியோவில் போய் செக் பண்ணி பார்த்தேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எனக்கு ஆதரவு தந்திருக்கீங்க, லைக் நீங்கள் வந்து திருப்பி வீடியோ போடுங்க ப்ரோ. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வியூஸ் போயிருக்கு, லைக்ஸ் வந்திருக்கு, கமெண்ட்டும் வந்திருக்கு. இது எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளை ஆதரவு தரவங்களுக்கு நம்ம ஏமாற்றக்கூடாதுன்ற மாதிரி தோணுச்சு. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருங்க போய் மூமெண்ட் போட்டுட்டு சரி நம்ம வீடியோ போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு எனக்கு வீடியோ போடுறேன். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இதுதான் நம்ம பொட்டி. இந்த பொட்டிக்குள்ளே என்ன இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரில, பட் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோஸ்ட் வியர்டான ஒரு பே இருக்குது. அந்த பே என்னன்னு கேட்டிங்கன்னா, எஸ், இட் இஸ் வெனாம் டைப்ளாஸ், நன் அதர் தென் வெனாம் டைப்ளாஸ். இந்த பேல அப்படி என்ன ஸ்பெஷலுன்றதும் உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் நான் இதை வந்து உள்ளே போய் ரிவீல் பண்ணுறேன். அதாவது நம்ம இந்த அன்பாக்ஸ் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா அதை ரிவீல் பண்ணலாம். இதை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த உங்களுக்கு தெளிவு பண்ண விரும்புகிறேன் கைஸ். அதாவது நம்ம இந்த பே வந்து பார்த்திங்கன்னா நான் ஆர்டர் பண்ணது நம்ம பீஸ் ப்ரோட்டேருந்து தான் வாங்கியிருந்தேன். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஹிம். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆஃபரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்காக போட்டு தந்தார். லைக் 2 பே வந்து ஒன்றா வாங்கினேன். போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஹீலியோஸ் வாங்கியிருந்திருப்போம். ப்ளஸ் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதோட வெனாம் டைப்ளாஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். லைக் காம்போவாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல டிஸ்கவுண்ட்டில் அண்ட் ப்ரைஸிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போட்டு தந்துருந்தார். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எம்டிடி ப்ரோ இருக்கார் பார்த்திங்களா. அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேண்டம் பூஸ்டர் வாங்கலான்ற ஒரு பிளான் இருக்குது. அது எப்போ எப்படின்லாம் எனக்கு தெரில. இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 வியூஸ், இது நான் கம்மியாக வைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறோம். எவ்வளோ வியூஸ்லாம் வரும்னு தெரில, பட் 100 வியூஸ் ப்ளஸ் போகணும். ப்ளஸ் அதே மாதிரி வந்து ஒரு 25+ லைக்ஸ் வந்தால் போதும். நான் வந்து இந்த கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரேண்டம் பூஸ்டர் வாங்கி அதில் ஒரு அன்பாக்சிங் போடலாம். கைஸ், எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சனலான ஒரு விருப்பம் இருக்குது, அந்த மாதிரி ரேண்டம் பூஸ்டர் வாங்கி அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ முடியும்னு தெரில, பட் உங்களோட ஆதரவு வந்தால் கண்டிப்பாக வாங்கி அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கைஸ், நீங்கள் எனக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஆதரவு தரீங்களோ அதோட உங்களுக்கு டபுள் மடங்கு வந்து பார்த்திங்கன்னா மோர் எக்ஸைட்டிங்கான வீடியோஸ் ப்ளஸ் அன்பாக்சிங்லாம் உங்களுக்கு போடுவேன். முடிஞ்ச வரைக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ஒரு டிஸ்க்ளைமராக சொல்லிடுறேன், எனக்கு வந்து லைட்டாக தொண்டை கட்டிகிட்ருக்கு கைஸ். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பேசும்போது அந்த கோயிங் லைக் அந்த மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அது சரியாயிடும். ஏன்னா எனக்கு கோல்டு இருக்குது கைஸ் ரைட்டும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கோல்டில் இருந்தும் உங்களுக்காக நான் வீடியோ போடுறேன். இதை மறந்துடாதீங்க. நான் வந்து B30 வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக கோல்டு, ஃபீவர் இந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்காகவே நான் வீடியோ போடுவேன் கைஸ். இவ்வளோ ஓவராக பேசுகிறேன், இது எனக்கே தெரியுது, பட் இருந்தாலும் ஓகே. நம்ம ஓவராக பேசிட்டோம். வீடியோக்குள்ளே போகலாமா? அன்பாக்ஸ் பண்ணலாமா? கைஸ், இது ஆக்சுவலி ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணது தான், தெரிஞ்சிருக்கும். இதை ஓப்பன் பண்ணிடலாம். பொட்டி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அது வழக்கமாக நம்ம சொல்கிற ஒரு டைலாக். ஓகே, பொட்டி அப்படி போட்டுட்டு நம்ம ரேப்பிங்கை பிரிக்கலாம். ரேப்பிங்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரிஞ்சு தான் இருக்குது, அப்படியே எடுத்துடலாம். வாவ். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட என்ன கிடச்சிருக்குன்னா த லேயர். எஸ், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க கைஸ். செம பிளாக்காக ஒரு மாதிரி சாக்லேட்டியாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஒரு சூவியாக இருக்க ஒரு பே, லைக் பிளாக்கே இருக்க மாதிரி இருக்க பே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை வந்து இந்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பர்சனல் ஃபேவரட் இதுதான். இந்த ஒயிட் வந்து அஃப்கோர்ஸ் இது நல்லா இருக்குது, பட் இருந்தாலும்
எனக்கு இந்த பிளாக்ல இருக்க அந்த ஒரு ஃபீல், அதாவது இந்த ஒரு வில்லனிசம் டெரரிசம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட்டோட அது கிடைக்குமான்றது எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் மை பர்சனல் ஃபேவரட் திஸ் பிளாக். இந்த பிளாக் லேயர் மாதிரி வரல கைஸ், ஒயிட் லேயர். ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன், இது வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் சுற்றும். வேறஸ் இந்த ஒயிட் கலர் லேயர் போட்டால் நம்ம வந்து இதில் லெஃப்ட் சைடில் ஸ்பின் பண்ண வைக்கலாம். ஸோ இதுதான் இதுக்குள்ளே இருக்க ஒரு டிஃப்ரென்ஸ். பட் இதை இதுலேயும் கொண்டு வந்திருக்கலாம், பட் ஏன் அந்த மாதிரி பண்ணாங்கன்னு தெரில. பட் இருந்தாலும் ஒரு டிஃப்ரென்ஸ் கொண்டு வரும். ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லேயர் அப்படியே தூக்கி வச்சுட்டு ஸோ நம்ம மேட்ருக்கு வரலாம். லைக் டிஸ்க். ஸோ இங்கே டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா இது பேர் வேன்கார்ட் டிஸ்க்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ வேன்கார்டு டிஸ்க்கு ஏற்ற மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் வி. ஸோ வி கலர் வி இங்கே இருக்குது பார்த்திங்களா. ஸோ இது வந்து ஒரு மாதிரி பர்ஃபெக்டான ஒரு டிஸ்க்காக தான் தெரியுது. ஸோ ஸ்டேபிளாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கைஸ் ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அவர் பீஸ் ப்ரோ. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்க தான் நமக்கு தந்திருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எஸ் த மெயின் திங், the main craziest thing in this bay is this driver guys. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த டிரைவரில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயின் இந்த ஒரு பேயோட மெயின் இது தான். ஏன்னு கேட்டிங்கன்னா லைக் இதோட கிளிமிக் அப்படி, இது பேர் வந்து பார்த்திங்கன்னா புல்லட் டிரைவரோ சம்திங். ஸோ இதோட பேருக்கு ஏற்ற மாதிரி இது வந்து லைக் ஸ்பின் பண்ணும் போதே வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே இந்த மாதிரி வெளியில் வந்துடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இட் ஆக்ட்ஸ் லைக், அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று ஒரு பே மாதிரி ஆக்ட் ஆகும். ஒரு எக்ஸ்டர்னல் சப்போர்ட் லைக் இந்த மெயின் லேயர், அதாவது இந்த மெயின் பே வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸோ அட் ஹை ஸ்பீடாக இப்போ ஏதாவது ஒரு பே வந்து பார்த்திங்கன்னா அதை இந்த பேவை அட்டாக் பண்ணும்போது சடனாக இந்த டிரைவர் வந்து கிக் ஆகி அப்படியே இது வெளியில் வந்துடும். இந்த பீஸ் இந்த பீஸ் மட்டும் வெளியில் வந்துடும். ஸோ இந்த பீஸ் வெளியில் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைக் இதுவும் வந்து நல்லா ஸ்பின் பண்ணி அதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் எவ்வளோன்னு எனக்கு தெரியல, டெஸ்ட் பண்ணால் தான் தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே கிக் பட்டன் இருக்குது பார்த்திங்களா. இந்த கிக் கிளிமிக் தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் மெயினான ஒரு விஷயம். ஸோ இந்த ஸ்ப்ரிங் மட்டும் போயிடுச்சுன்னா அவள் தான் கைஸ் இந்த பேவை மறந்துட வேண்டியது. ஏன்னா இந்த பேக்கான மெயின் இதே இந்த டிரைவர் ப்ளஸ் இந்த கிளிமிக் தான். ஸோ மறக்காமல் இந்த மாதிரி நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மெயினாக இந்த டிரைவரை செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. நிறைய பேர் இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பிரச்சனை வரும். இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீசெண்டாக ஒரு பே வாங்கியிருந்தேன். ஸோ அதுலேயும் அதே மாதிரி தான் ஒரு பிரச்சனை இருந்தது. ஸோ அந்த மாதிரி வாங்குறவங்க ஸோ பார்த்து வாங்குங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிரைவர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ எடுத்து தனியாக லைக் ஃபோட்டோ எடுத்து செல்லர் வந்து பார்த்திங்கன்னா அனுப்ப சொல்லுங்கள். ஸோ அப்படி அனுப்புனாலும் உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஒரு ஒப்பீனியன் கிடைக்கும். ஸோ வாங்கலாமா வேணான்றது. ஸோ டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி செம்ம இதாக இருக்குது டச்சியாக. ஸோ அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெயிட் மெஷின் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வாங்கியிருந்தோம். ஸோ வெயிட் மெஷினில் வந்து பார்த்திங்கன்னா இதோட இதை செக் பண்ணி பார்க்கலாம். இது ஏன் ப்ரோ இந்த பேக் மட்டும் நீங்கள் அப்படி பண்ணுறீங்கன்னு கேட்காதீங்க. ஏன்னா இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினேன். ஸோ ரீசெண்டாக வாங்கினதோட இது நம்மளோட கம்பேக் வீடியோக்கு இது யூஸ் பண்ணிக்கலாமேன்ற ஒரு இதுக்கு தான் நான் இந்தமாதிரி பண்ணுறேன். ஸோ எஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லேயர்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா 23 கிராம்ஸ் 23.6 கிராம்ஸுன்னு இருக்குது. கீழே வச்சிடலாம். ஓகே, நான் உங்களுக்கு ஜூம் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டான லைக் இப்போ ஓகே இப்போ கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெஷர் பண்ணலாம். 20.85 கிராம்ஸ் கைஸ். ஸோ இது வந்து இந்த சோசி சிப்பை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துடலாம். ஸோ இப்போ தான் நமக்கு உண்மையான இது வெயிட் என்னன்னு தெரியும். ஸோ இந்த சிப்போட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா வாவ், இது மட்டுமே வெறும் 13 கிராம்ஸ் கைஸ், அன்பிலீவபிளில். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லேயர், ஐ திங்க் இது ஒரு 10 கிராம்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் 10 கிராம்ஸ். நெக்ஸ்ட்டு இது பார்ப்போமா. சேம் கைஸ், ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 10 கிராம்ஸ் அப்ராக்சிமேட்டாக இருக்குது. ஸோ பரவாயில்ல. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்க் வேன்கார்ட் டிஸ்க் எவ்வளோன்னு பார்ப்போம். வாவ் 26.5 கிராம்ஸ், நாட் பேட். நெக்ஸ்ட்டு வந்து டிரைவர். ஸோ டிரைவர் இது தனித்தனியாக கழட்டியே பார்த்துடலாம். ஸோ இது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஐ ஹோப் ஒரு நிமிஷம். எஸ் வாவ் 6 கிராம், நாட் பேட். அதே மாதிரி இது கொஞ்சம் வெயிட் அதிகமாக தான் இருக்கும். 10 கிராம் இருக்குது அப்ராக்சிமேட்டாக. ஸோ இப்போ டோட்டலாக இது எல்லாத்தையுமே வந்து அசம்பிள் பண்ணி நம்ம பார்த்துடலாம் எவ்வளோ கிராம், அதான் எவ்வளோ வெயிட் இருக்குன்றது. கைஸ் டிஸ்க்ளைமராக இன்னொன்று ஒரு விஷயமும் சொல்லிடுறேன். இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஃபார் அன்பாக்சிங் அண்ட் மை ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான்.
இதில் வந்து நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். பட் ஆனால் அதிகமாக இந்த பேவை பற்றி எதுவுமே லைக் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறதில்ல. அதுக்குன்னு ஒரு தனி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் பிளான் பண்ணுறேன். ஸோ அதில் நம்ம தனியாக அதை பற்றி பேசலாம். ஸோ எஸ் டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா கைஸ் 65 கிராம்ஸ் பார்த்திங்கன்னா அது டோட்டல் பேவோட வெயிட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் எல்ட்ராகோ டிஸ்ட்ராக்டர் வச்சுருப்பேன். ஸோ அதோட வெயிட் வந்து 50 கிராம்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 50 கிராம்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ ஹெவியாக இருக்குன்றது. ஸோ பஸ்ட்டு பேஸே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெவியாக கொண்டு வந்துட்டாங்கன்ற ஒரு இது தான் இதுலேருந்து நமக்கு தெரியுது. என்ன தான் இது பிளாஸ்டிக் மேடாக இருந்தாலும் அவ்வளோ ஒரு குவாலிட்டியான ஒரு மேக் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே டக்கராட்டமியை தவிர வேறு எதுக்குமே வராது. ஸோ நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வியூஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுற ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டக்கராட்டமி மட்டும் வாங்குங்க. சப்போஸ் வாங்குறதா இருந்தால் டக்கராட்டமி வாங்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபேக் பிராண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் அதே மாதிரி அந்த மெட்டல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்களா. ஸோ அதெல்லாம் ஒரிஜினலே கிடையாது கைஸ். ஏன்னா ஃபுல்லாக அந்த பிளாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது. லைக் லோக்கல் லெவலில் தந்துடுவாங்க. அதே மாதிரி இந்த மெட்டல்ஸ் அந்த மாதிரி பேரில் சொல்லுவாங்க. பட் ஆனால் அது உண்மையாக லெட்டு அண்ட் அதர் இன்ஆர்கானிக் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து வாங்குறதா இருந்தால் பார்த்து வாங்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஈஸியாக உடஞ்சிரும், வேஸ்ட் ஆஃப் மணி. அதுதான் சொல்லுவேன் ஒரே வார்த்தையில். நானும் யூஸ் பண்ணுறேன். பட் ஆனால் அது யூஸ் பண்ணுறது குறைச்சிக்கிறேன். அது எனக்கும் புரியுது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் எல்லாமே வந்து டக்கராட்டமி மட்டும்தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம லான்ச்சஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா டக்கராட்டமி தான் 1-2 வச்சுருக்கோம். பட் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியலனா நீங்கள் வந்து கம்மியான ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செல்லர்ஸ் விற்கிறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அதுக்கு தனியான வீடியோ வேணும்னு கேட்டிங்கன்னா எனக்கு மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தனியாகவே எப்படி வாங்கணுன்ற மாதிரி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் கைஸ். ஸோ லெட்ஸ் கம் ஆன் டு த வீடியோ. ஸோ இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்பெஷல் நண்பனை ஒருத்தனை கூப்பிட போகிறேன். ஸோ அது யாராருக்கும் தானே யோசிக்கிறீங்க. ஸோ வந்து வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுடலாம் கைஸ். ஸோ மாயமில்லை மந்திரமில்லை. ஸோ இதுதான் நம்ம ஸ்டேடியம். ஸோ அதான் நம்ம பழைய நண்பன். ரொம்ப நாள் ஆச்சில் பார்த்து, நானும் ரொம்ப நாள் ஆச்சு இதை பார்த்து. ஏன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் மூளையாக வச்சுருந்தேன். இதை இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்னும் இந்த அழுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது. ஸோ தட்ஸ் நாட் அ மேட்டர். நம்ம இப்போ ஸ்பின் பண்ணி பார்க்கலாமா? டெஸ்ட் ஸ்பின். ஸோ 8 மினிட் கைஸ். லான்ச் அமௌண்ட் எடுத்துக்கிறேன். So yes guys, 3, 2, 1, let it try. வாவ், டெஸ்ட் பண்ணலே வந்து பார்த்திங்கன்னா தெரியும். பரவாயில்ல கைஸ், சூப்பராக வேலை செய்யுது. நம்ம மினி பே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்துடுச்சு. ஸோ செல்ல பிள்ளை, அதாவது சின்ன பையன்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி சின்ன பே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்துடுச்சு. ஸோ பரவாயில்ல, கிளினிக் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தந்திருக்காங்க. நான் கூட வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒன்றும் அஃபோர்டாக அவ்வளோ ஒன்றும் பார்த்திங்கன்னா எஃபெக்டிவாக இருக்காதுன்னு நினச்சேன். பட் பரவாயில்ல. லட்சி இன்னும் 1-2 பேட்டில் 1-2 டெஸ்ட் பின் விட்டால் தான் தெரியும் எப்படி இருக்குன்றது. ஸோ இதில் என்ன பிரச்சனைனா கைஸ், இந்த லாக் பண்ணுற மெக்கானிசம் தான் எனக்கு இப்போ வரைக்கும் என்னென்னு புரியல. பட் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் டிரைவரில் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ செகண்ட் டெஸ்ட் பின். 3, 2, 1, let it go. வாவ், பார்த்தீங்கன்னா தெரியும் கைஸ் எவ்வளோ ஸ்பீடாக சுற்றுது. பட் இருந்தாலும் அந்த டிரைவர் இந்த மினி பே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்ததுக்கப்புறம் ஸோ இதோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகுது. அதேமாதிரி ரிலேட்டிவ்லி அதோட ஸ்பீடு கம்மியாகுது. அது ஏன்னு தெரில, மேபி நம்ம ஸ்டேடியம்னாலேயான்னு கூட எனக்கு தெரில. பட் இருந்தாலும் கைஸ் உங்களுக்கு ஒரு டிஸ்க்ளைமராக ஒரு இது சொல்லிடுறேன். சப்போஸ் நீங்கள் வந்து இதை பிளாஸ்டிக் ஸ்டேடியம் நம்ம ஸ்டாண்டர்ட் ஸ்டேடியம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் டக்கராட்டமி ஸ்டேடியமில் இது ட்ரை பண்ணிடாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஈஸியாக உடஞ்சிரும். இது வந்து வெளியில் வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஃபோர்ஸோடு வரும். இந்த சப்போஸ் இந்த பே வந்து பார்த்திங்கன்னா இந்த பே இந்த டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மினி பே எதுலையாவது போய் அட்டாக் பண்ணுச்சுன்னா ஸோ தெரியாமல் கூட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லைக் அந்த ஸ்டேடியம் உடஞ்சிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாண்டர்ட் ஸ்டேடியம் அதுக்கு யூஸ் பண்ணல. நான் டிஸ்க் ஸ்டேடியம் அதுக்காக தான் நான் இதை எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ நம்ம ஒரு சின்ன ஒரு பேட்டில் மட்டும் விடலாம். ஸோ எப்படி இருக்குன்னு தெரில, பார்ப்போம். ஸோ பேட்டிலுக்காக நம்ம நண்பன் மிஸ்டர் பெகாசஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ பெகாசஸோட அன்பாக்சிங் நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் நான் லிங்க்கில் ஐ பட்டன்லேயும் தரேன், லிங்க்லேயும் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ 3,
2 1 let's go. ஐ திங்க் நான் லைட்டாக கொஞ்சம் லேட்டாக விட்டுட்டேன்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ திருப்பி நம்ம லான்ச் பண்ணோம். Three, 2, 1 let it trip. 3, 2, 1 let it trip. Wow, come on, அப்படிதான். Come on Diablos. ஸ்டாமினா இல்லை கைஸ். அதே மாதிரி அந்த மினி பே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வரல. பட் ஃபார் ரீசன் ஏன்னு எனக்கு தெரில. மேபி அந்த ஃபோர்ஸ் பத்தலையா இல்லை என்னன்னு தெரில. திருப்பி லான்ச் பண்ணி பார்ப்போம். 3, 2, 1 let it trip. 3, 2, 1 let it trip. அது ஏன்னு தெரியல கைஸ், வெளியே வரமாட்டேது. ஸோ அது ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சப்போஸ் நம்ம அதை ஃபஸ்ட்டே விட்டுட்டோம்னா செம ஸ்பீடோடு சுற்றும் போதே அது வெளியில் வந்தாலும் உண்டு. பட் அட் எனி காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மற்ற பே வந்து இதை அட்டாக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீக் ஆகுது. அது ஏன்னு தெரில. பட் கடைசியாக ஃபைனலாக ஒரே ஒரு தடவை இது வல்தான்னு பார்ப்போம். ஸோ லெட்ஸ் ப்ரே. வந்துடணும், வரணும், வந்தே தீரணும். ஸோ 3, 2, 1 let it trip. எஸ் கைஸ், வந்துடுச்சு கைஸ். Come on. ஸோ அதெல்லாம் இந்த வீடியோவுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், கடைசியாக வந்துடுச்சு. எப்படியும் நம்ம ஏதோ ஒரு மந்திரம் போட்டோம். மந்திரம் போட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகி வந்துடுச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவுக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் அந்த பே வந்து இன்னொரு 2 விஷயத்தை பற்றி நான் சொல்லிட்டு முடிச்சிடறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வாங்க போகிற பே வந்து பார்த்திங்கன்னா அது வாங்கணும் அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்க, லைக் அந்த ரேண்டம் பூஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்லேயும் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லைக் அதிகமாக பண்ணுங்கள். அதேமாதிரி நிறைய வியூஸ் போச்சுன்னா நானே வந்து அதை அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஸோ ப்ளஸ் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் நல்ல பே வாங்கணுன்ற மாதிரி நினைக்கிறவங்களுக்கு செல்லர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. அதை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் தனி வீடியோவாக போட்டு. அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ லைக் நீங்கள் ஜஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி செல்லர்ஸ் அந்த மாதிரி போட்டிங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நான் அதை எடுத்துகிட்டு போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பட் ஓவரால் கைஸ் அவ்வளோதான் இன்றைக்கி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொன்று வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் சைனிங் ஆஃப் ஃப்ரம் BZT. ஸோ கைஸ்.